சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்ல, உடல் எடை கூடுறதுல இருந்து, இதய நோய்கள்ல இருந்து, தசை நோய்கள்ல இருந்து, இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து, எதிர்பார்த்தல் குறைவாக வரக்கூடிய நோய்கள் அத்தனையிலும் இனிப்பு தான் காரணமா இருக்கு. இனிப்பு சுவையெல்லாம் கெடுதி நான் சொல்லல, ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிடுகிறோம்? நமக்கு காலகாலமாக ஒரு களிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம். விஜயநகர பேரரசுல ஒரு மதிய விருந்துல கிட்டத்தட்ட 64 வகை இனிப்பை கொடுத்திருக்காங்க. அவ்வளவு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா தானே இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 கவலைக்குரியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, இனிப்பு என்றால் முதல்ல நம்ம மனசுல பட வேண்டிய விஷயம் பழங்கள். பழங்களில் இருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம பிரதான இனிப்பா வைத்துக் கொள்ளலாம். பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு, அது வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம். வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம். நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்ல. சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம நான் ஒயிட் சுகர் எல்லாம் சாப்பிடறது இல்ல, அதுக்கு பதிலா கருப்பட்டி காபி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு முட்டாள்தனம். அது கூடுதலாக சர்க்கரையை சேர்க்கதான் செய்யும். இன்னைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான். இனிப்பு மீது மனதில் ஒரு 40 வயது தாண்டியாச்சுன்னா வேணாயா, இனிப்பா சாப்பிடணும்னு தோணா ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க, ஒரு கொய்யாவை சாப்பிட்டு இனிப்பை